கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 92வது நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு கர்த்தர் இயேசுவின் கல்லறை பேசுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தில் கர்த்தர் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை பேசுகிறதாய் கற்பனையாக எழுதப்பட்ட உணர்வுமிகு ஒரு கவிதையை வாசிப்போம். கர்த்தர் இயேசுவின் கல்லறை பேசுகிறது. கிறிஸ்து வரையில் எனக்குள் வந்தவர்கள் நிரந்தரமாய் எழுந்து போனதாய் வரலாறு இல்லை. அவர் மட்டுமே எழுந்து போயிருக்கிறார். வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார். அவர் மட்டுமே எழுந்து போயிருக்கிறார். வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார். மன்னாதி மன்னர்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக்குபவன் நான். அம்மண்ணாக்கும் என் செயலை மண்ணாக்கி சென்றிருக்கிறார். அம்மண்ணாக்கும் என் செயலை மண்ணாக்கி சென்றிருக்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு மத்தியில் கொள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை நான். விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்பதாலோ கல்லறைக்கே விருந்தாளியாய் வந்து 3 நாட்களில் சென்று விட்டார். விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்பதாலோ கல்லறைக்கே விருந்தாளியாய் வந்து 3 நாட்களில் சென்று விட்டார். நானே எல்லோருக்கும் முற்றுப்புள்ளி என்றிருந்தேன். அவரோ மானுடத்தின் பெருவாழ்விற்கு தொடக்க புள்ளி ஆகிவிட்டார். பிறப்பும் இறப்பும் எழுதப்பட்ட கல்லறைகளுக்கு மத்தியில் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு என்று எழுதிச் சென்றவர் அவர் மட்டுமே. கல்லறையில் எப்போதும் புற்களே முளைக்கும், ஆனால் என்னுள் மட்டும்தான் ஒரு உயிரே முளைத்து சென்றிருக்கிறது. கல்லறையில் எப்போதும் புற்களே முளைக்கும், ஆனால் என்னுள் மட்டும்தான் ஒரு உயிரே முளைத்து சென்றிருக்கிறது. புரட்டப்பட்டது என் வாசற்கள் மட்டுமல்ல, மானுடத்தின் வரலாற்று பக்கங்களுமே. உயிர்த்தெழுந்தவரை பார்த்த முதல் சாட்சி நான். அவர் உயிர்த்தெழுந்த அற்புதத்தால் அதிசயத்து கல்லாக உறைந்தேன் நான். உயிர்த்தெழுந்தவரை பார்த்த முதல் சாட்சி நான். அவர் உயிர்த்தெழுந்த அற்புதத்தால் அதிசயத்து கல்லாக உறைந்தேன் நான். எலும்பு கூடுகளையே பார்த்து பழகிய நான் முதல் முறை ஆடை கூடை பார்த்தேன் நான். உலகமே என் காலடியில் என்றிருந்தேன். இல்லை, எல்லாம் அவர் காலடியில் என்றுணர்ந்தேன். உலகமே என் காலடியில் என்றிருந்தேன். இல்லை, எல்லாம் அவர் காலடியில் என்றுணர்ந்தேன். மண்ணிலிருந்து வந்தவரை மண்ணுக்குள் வைத்திடல் கூடும். விண்ணிலிருந்து வந்தவரை மண்ணுக்குள் அடைத்திடல் கூடுமோ? மீண்டும் மேசியா வருவார் என காத்திருந்தேன். பரிசுத்த வான்களின் கல்லறைகள் திறந்த அந்த நாளை கண்டு திகைத்து நின்றேன். மேசியா மீண்டும் வந்துவிட்டார். இதுவரை கல்லறை மனிதர்களுக்கு சொந்த வீடு, இனி அது அவர்களுக்கு வாடகை வீடு. மேசியா மீண்டும் வந்துவிட்டார். இதுவரை கல்லறை மனிதர்களுக்கு சொந்த வீடு, இனி அது அவர்களுக்கு வாடகை வீடு. நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.